ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. விசுவாசமும் கீழ்ப்படிவும். தேவனை விசுவாசிக்கின்றவர்கள் அந்த விசுவாசத்தை கீழ்ப்படிதலின் வாயிலாக பிரதிபலிக்கின்றார்கள். ஆபிரகாமின் வாழ்க்கையில் அவனுடைய விசுவாசம் என்பது பெரிய பெரிய காரியங்களை நம்பி எதிர்பார்த்ததில் அல்ல. தேவன் எதை செய்ய சொன்னாரோ அதனை மறுப்பின்றி செய்வதே ஆபிரகாமின் விசுவாசத்தின் செயல்பாடாக இருந்தது. ஒருவர் கர்த்தருடைய வார்த்தைகள், கட்டளைகள், போதனைகள் யாவற்றிற்கும் கவனமாக கீழ்ப்படுகின்றவர். ஆயினும் தன்னுடைய வாழ்க்கை சூழல்களில் தேவன் இப்படித்தான் ஜெபித்தபடியே தேவன் இப்படி பெரிய காரியங்கள் செய்வார் என்று முழுமையாக நம்பியிருக்க இயலாதவர். அதே வேளையில் இன்னொருவர் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் போதனைகளுக்கும் கீழ்ப்படிவதில் முழுமையானவர் அல்ல. ஆனால் இவரோ தேவன் இப்படி செய்வார், அப்படி செய்வார் என்று மலையளவாய் விசுவாசிப்பதில் வல்லவர். இந்த இரண்டு பேரில் விசுவாச வலிமை யாரிடம் அதிகமாக இருப்பதாக நாம் சொல்லுவோம்? யாருக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று நாம் சொல்லுவோம்? பெரும்பாலும் யார் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்ற விசுவாசத்தில் வலிமையா இருக்கின்றாரோ அவரைத்தான் சொல்லுவோம். ஆனால் அது சரியான விடை அல்ல. தேவன் ஒருவர் தம்மை நம்புவதில் வலிமையா இருக்கின்றார் என்பதற்கு அல்ல, ஒருவர் தம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்ற விஷயத்தில் வலிமையாயிருக்கின்ற ஒரு அனுபவத்திற்கே முக்கியத்துவம் தருவார். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படுகின்ற விஷயத்தில் மிகவும் வலிமையானவன். ஆனால் 100 வயதான நிலையில் நீ ஒரு பிள்ளைக்கு அப்பாவாக போகிறாய் என்ற போது அவன் அதனை முழுமையாக நம்ப இயலாதவனாய் இருந்தான். ஆயினும் தேவன் எப்படி செயல்பட்டார்? அவனுடைய நம்பிக்கை தொடர்பான பலவீனத்தை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக அவனுடைய கீழ்ப்படிதலின் வலிமையையே விசுவாசத்தின் செயல்பாடாக எடுத்துக்கொண்டு தாம் விரும்பியபடியே அவனை ஆசீர்வதித்தார். ஆம், கர்த்தரை தனக்குள் செயல்படுகின்ற ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவன் அவர் என்ன சொன்னாலும் அப்படியே செய்து நிறைவேற்றும் கீழ்ப்படிவாளனாக மாறுவான். சில விஷயங்கள் இப்படி அப்படி ஆச்சரியமாக நடக்கும் என்று அவனால் நம்ப இயலாமல் போகலாம். ஆயினும் அவன் தான் அறிந்த கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை பின்பற்றுவதில் உத்தமனாயிருப்பான். அந்த உத்தம செயல்பாடுதான் உண்மையான விசுவாசம். சிந்தனைக்கு: தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனுடைய விசுவாச வார்த்தைக்கு விலையேதும் இல்லை. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனுடைய விசுவாச வார்த்தைக்கு விலையேதும் இல்லை.